எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸில் 3rd சாப்டரில் பயிற்சி 3.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த செகண்ட் சம்லேயே உள்ள தேர்டு 1 2 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன மூலங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டில் 1, 2 மற்றும் 3 இந்த 3 மூலங்களை வச்சுட்டு நம்ம முப்படி சமன்பாடுகளை உருவாக்கணும். அதுக்கு தீர்வு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 2, காமா ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது சமேஷன் ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இதை ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 6. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு, இப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணால் 1 × 2 2, பீட்டா காமாவை மல்டிபிள் பண்ணால் 2 × 3 6, காமா ஆல்ஃபாவை மல்டிபிள் பண்ணால் காமா 3 × 1 3 ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ணால் 2 + 6 + 3 ஈக்குவல் டு 11. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. அப்போ 1 × 2 × 3, அப்போ 1 × 2 2, 2 × 3 6 ஈக்குவல் டு 6. நம்மளுக்கு முப்படி சமன்பாடுக்கு ஃபார்முலான்னா x³ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா x² ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா x மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இந்த x³ அப்படியே வச்சுக்கிறோம், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். சமேஷன் ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம், ஈக்குவல் டு 6. அப்போ 6x² ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சோம், ஈக்குவல் டு 11. அப்போ ப்ளஸ் 11x மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 6, அப்போ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூலங்கள் வந்து 1, 1 மற்றும் -2. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1, காமா ஈக்குவல் டு -2. இப்போ சமேஷன் ஆல்ஃபா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 1 + 1 -2 ஈக்குவல் டு, அப்போ 1 + 1 2 -2 ஈக்குவல் டு 0. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சமேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா, சமேஷன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு, இப்போ ஆல்ஃபா பீட்டாவை மல்டிபிள் பண்ணால் 1 × 1 1, பீட்டா காமானா 1 × -2 -2 ப்ளஸ் காமா ஆல்ஃபானா -2 × 1 -2 ஈக்குவல் டு, இப்போ 1 -2 -2னா -4, அப்போ 1 - 4 ஈக்குவல் டு -3. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம், ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ 1 × 1 1 இன்ட்டு -2னா -2. அடுத்தது முப்படி சமன்பாடு ஃபார்முலா x³ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா இன்ட்டு x² ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு x மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. அப்போ x³ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ 0 இன்ட்டு x², இங்கே ப்ளஸ்ஸு நம்மளுக்கு பாருங்கள் சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -3ன்னு இருக்குது. அப்போ -3x மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நம்மளுக்கு -2, அப்போ மைனஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ x³ இது 0 ஆயிரும், -3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 1/2 மற்றும் 1, அப்போ ஆல்ஃபா வந்து 2, பீட்டா 1/2, காமா 1. இப்போ சமேஷன் ஆல்ஃபா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இப்போ 2 + 1/2 ப்ளஸ் 1, இதை நம்ம கூட்டினோம்னா 7/2 வரும். அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஆல்ஃபா பீட்டாவை மல்டிபிள் பண்ணால் 2 × 1/2 1, பீட்டா காமாவை மல்டிபிள் பண்ணால் 1/2, காமா ஆல்ஃபாவை மல்டிபிள் பண்ணால் 2 ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ணால் 7/2. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 பீட்டா 1/2 காமா 1 மல்டிபிள் பண்ணால் 1. அடுத்தது முப்படி சமன்பாடு வந்து x³
மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0 எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ 7/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 7/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0வா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்போ 2x கியூப் இங்கே டிவைடில் இருக்க 2 நம்ம மல்டிபிள் பண்ணுறது கேன்சல் ஆகிடும் இப்போ மைனஸ் 7x ஸ்கொயர் இங்கேயும் அதே மாதிரி தான் டிவைடில் இருக்கிறது நம்ம 2 மல்டிபிள் பண்ணுறது கேன்சல் ஆகிட்டு அப்போ ப்ளஸ் 7x மைனஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் -2 ஈக்குவல் டு 0